மீன ராசிக்காரங்க, நீங்கள் பார்க்குறதுக்கு வெளியில் அமைதியாக தெரிஞ்சாலும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய கனவுலகமே இருக்கும். நீங்கள் முதல்ல யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டீங்க. அதே போல் யாரையும் காயப்படுத்தவும் விரும்ப மாட்டீங்க. உங்களோட உணர்வுகளை ஆழமாக பாதுகாக்க தெரிஞ்சவங்களா மீனராசிக்காரங்க இருக்கீங்க. மொத்தத்தில் இந்த மீனராசி அப்படிங்கிறது அன்பை வாழ்வாக கொண்ட ஒரு ராசி. மனசை தொடக்கூடிய மனிதர்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய ராசி. நீங்கள் இருக்கிற இடத்துல அன்பும் கருணையும் அமைதியும் கண்டிப்பாக எப்பவுமே நிறைஞ்சிருக்கும். மீனராசி அப்படின்னு சொன்னால் மனசில் மென்மையும் ஆன்மாவின் ஆழமும் கலந்த ஒரு அதிசயம் கொண்ட ராசி. இந்த ராசிக்காரங்க உலகத்தை வெறும் கண்ணால் பார்க்க மாட்டீங்க, இதயத்தால் உணரக்கூடியவங்க. மீனராசிக்காரங்க கருணை, அன்பு, உணர்ச்சி இதோட உருவமாக இருக்கீங்க. யாராச்சும் கஷ்டத்தில் இருந்தால் அதை அவங்களால தாங்கிக்கவே முடியாதுங்க. அதை தன்னோட கஷ்டமாக உணர்ந்து அவங்களுக்கு முதல்ல ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா 12 ராசிலையுமே மீனராசிக்காரங்க முதல் இடத்துல இருக்கீங்க. உங்களோட மனசு ரொம்பவுமே நெகிழ்வானது. அதே சமயம் அதில் ஒரு ஆழமும் இருக்கும். அன்பை அளவிட முடியாத ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லோருமே எதுவுமே அந்தளவுக்கு அன்பு செலுத்தக்கூடியவங்க நீங்கள் தான். உங்களுக்கு கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும். இந்த கலை, இசை, இலக்கியம் இதில் இயற்கையாகவே பாருங்கள் அதிகமாக ஈர்க்கப்படக்கூடியவங்கள நீங்கள் தான் இருக்கீங்க. ஒரு சாதாரணமாக இருக்கிற விஷயத்தை கூட ஆழமாக பார்க்குற தன்மை உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு திறமை அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நீங்கள் இருக்கிற இடத்துல எப்போவுமே ஒரு அமைதி, அழகான உலகம் அந்த மாதிரியான சூழலை உருவாக்கிடுவீங்க. மீனராசிக்காரங்க வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அதிகமாக கடவுலகத்தில் வாழக்கூடியவங்க. யாரையும் காயப்படுத்த மாட்டீங்க. உங்களோட உணர்வுகளை ஆழமாக பாதுகாப்பீங்க. அதனால தான் சொன்னோம், மொத்தத்தில் இந்த மீனராசி அப்படிங்கிறது அன்பை வாழ்வாக கொண்ட ஒரு ராசி, மனதை தொடக்கூடிய மனிதர்களின் அடையாளமாக இருக்கிற ராசி அப்படின்னு. நீங்கள் இருக்கிற இடத்துல அன்பும் அமைதியும் உண்மையான உணர்வும் எப்பவுமே நிறைஞ்சிருக்கும். இப்படி திறமையாக செயல்பட்டு நன்மையை எல்லோருக்குமே தரக்கூடிய ராசி மீனராசி. உங்கள் ராசிக்கு இந்த மாதத்தோட கிரக சூழல் என்ன மாதிரியான அமைப்பு கொடுத்துருக்கு, என்ன விஷயம் பலமாக அமையும், என்ன விஷயம் பலவீனமாக நடக்கும், எப்படி கவனமாக செயல்பட்டால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலோடு தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக மீனராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீனராசிக்காரங்க பாருங்கள், குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் வியாழக்கிழமையில் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே நிச்சயமாக பெற முடியும். இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனசார நம்பி உங்கள் குலதெய்வத்தின் பெயரை சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்க நாங்களுமே உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நன்மை உங்களை வந்து சேர உங்களுக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த மீனராசிக்காரங்களுக்கு உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா அதுக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, உங்கள் மொபைல் மூலியமாகவே ஜாதக அமைப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. சரி, வாங்க நாம இப்போ உங்களுக்கான மாதத்தின் கிரக அமைப்பு எப்படி இருக்குது, இதனால் என்ன மாதிரியான சூழல் உருவாகுது அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஆழமான சிந்தனையோடு தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடியவங்களா மீனராசிக்காரங்க நீங்கள் தாங்க இருக்கீங்க. இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் குரு பகவான். குரு 4ஆம் இடத்துல அமர்ந்து பாக்கியாதிபதி செவ்வாய் ராசியில் அமர்றாரு. உங்களுக்கு இந்த ஒரு அமைப்பு வரும்பொழுது பாருங்களேன், கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் தாண்டி வந்த உங்களுக்கு இந்த அமைப்பு வந்திருக்கு அப்படின்னா அது ரொம்பவுமே சிறப்பான அமைப்பு. எடுத்த காரியம் எல்லாமே சிறப்பாக நடந்து முடியக்கூடிய யோகம் உண்டாகுது. ஏன், கடந்த காலத்தில் நிறைய காரியங்களுமே தடைபட்டு போயிருக்கும். தடைப்பட்ட காரியம் மீண்டும் இப்போ சிறப்பாக செயல்பட தொடங்கும். நீங்கள் முடியாது அப்படின்னு விட்ட வேலையை கூட இப்போ சிறப்பாக செய்வீங்க. மற்றவங்க முடியாதுன்னு விட்ட வேலையும் நீங்கள் இப்போ சிறப்பாக செஞ்சு காட்டி உங்களோட எதிரிகளே உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில் ஒவ்வொரு செயலும் அமையும். தடைப்பட்ட காரியம் மீண்டும் செயல்பட தொடங்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே சிறப்பாக செய்வீங்க. எதையுமே நினச்சி கவலைப்படாமல் நீங்கள் சிறப்பாக செய்யுங்க. பொருளாதார நிலையில் நல்ல ஒரு உயர்வை கண்டிப்பாக இந்த மாதம் பெறுவீங்க. தனஸ்தானம், அதாவது கலஸ்ர சாணாதிபதி புதனோடு இணைஞ்சி உச்சம் பெறுவது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அதிக தூரம் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் இப்போ வரும். கடந்த காலத்தில் இருந்த துன்பம், துயரம், கஷ்டம் இதை நினச்சி ரொம்பவுமே மனசஞ்சலமாக இருக்குவீங்க. மனசஞ்சலம் உங்களை விட்டு நீங்கி நல்ல ஒரு சுபிட்சம் உண்டாகுதுங்க. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்குது. தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஆலோசனை வரும்.
இப்போ எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலகட்டம் அது அற்புதமாக இருக்கிறதுனால தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். இதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு உயர்வெல்லாம் பெறலாம். அதோட முன்னோடிகளுமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் தொழில் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தொழிலில் சிறந்து விளங்கக்கூடியவங்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கமாக இருக்கும். வியாபாரிகளுக்குமே உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அன்பும் அரவணைப்பாக இருக்கும், ஆதரவாக இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து குடும்ப தொழிலை செய்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்குலாம் தகுந்த ஆலோசனை இப்போ சரியாக கிடைக்கும். மனசஞ்சலம் நீங்கி சுபிட்சம் வருது. குரு பார்வை இப்போ உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் வர்றதுனால சொந்த தொழிலில் கூடுதல் ஆதாயம் கண்டிப்பாக பெறுவீங்க. அரசியலில் நல்ல ஆலோசகராக மாறக்கூடிய வாய்ப்பு கூட வரும். வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு எதிர்கால நலனுக்கு உறுதியாக அமையும். வளர்ச்சி பாதையில் நீங்கள் இப்போ அடியெடுத்து வைக்க போகிறீங்க. நீங்கள் போகிற பாதை எல்லாமே முன்னேற்றமாக தான் இருக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், வெளிநாட்டில் படிக்கணும் அப்படின்னு நினச்ச மீனராசிக்காரங்களுக்கு இப்போ அதுக்கான வாய்ப்புலாம் சரியாக கிடைக்கும். இப்போ நீங்கள் வாய்ப்பு உருவாக்குங்க, கண்டிப்பாக நன்மையை பெறுவீங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். வெளிநாட்டில் படிப்பதற்கான வாய்ப்பும் மாணவர்களுக்கு கிடைக்கும். அதுவும் நீங்கள் நினச்ச பாடம் கிடைச்ச இடத்துல கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. சொந்த தொழில் நடத்தி வரீங்களா மீனராசிக்காரங்க? இப்போ பாருங்கள், உங்கள் தொழிலில் நிறைய குறைபாடுகள் கடந்த காலத்தில் இருந்திருக்கும். தொழிலாளர் சம்பந்தமான குறைபாடுகளுமே இப்போது மாறும். சொந்த தொழில் நடத்தி வரவங்களுக்கு தொழிலாளர் சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கக்கூடிய நிலை மாறி இப்போ நல்ல வேலை உயர்வு வரும். அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தாலுமே அது வந்தது தெரியாமல் காணாமல் போயிடும். தொழிலாளர்கள் மீது நல்ல ஒரு உள்ளம் கொண்டு அரவணைத்து நீங்கள் போகணும். பாதுகாப்பு கவசமாக இருக்கணும். நீங்கள் எப்பொழுதுமே உங்களோட உறவினர்கள் உங்களுக்கு நம்பகமானவங்க, உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க பாருங்கள். ஆன்மீக தொண்டுகளில் ஆர்வமும் வரும். உங்களோட ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை கொஞ்சம் குழப்பமான சூழலை உருவாக்கும். எதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் தள்ளாடுற மாதிரியான சூழல் வரும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் அப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, அமைதியாக யோசித்து சிந்திச்சு எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துறது நல்லது. 3ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களோட முயற்சிகளுக்கு ஏற்ற நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்குது. இசைக்கலைஞர்கள் இசையில் மேலோங்கி வளர்ச்சி பாதையில் பயணம் செய்வீங்க. எதையுமே விட்டு கொடுத்தவன் கெட்டு போகிறதில்ல அப்படிங்கிறது போல் சில சோதனைகள் வரும். ஆனாலும் அது வந்த இடம் தெரியாமல் மறைஞ்சிடும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க. பாதம், வயிறு, இடுப்பு சார்ந்த உறுப்புகளில் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. இறை வழிபாடு செய்து வருவங்களுக்கு கஷ்டங்கள் நீங்கி நன்மை வரும். சூரியன் வீட்டில் அமர்ந்து கேது வந்து உங்களோட வயிற்றில் பாதிப்பை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்கிறதும் உஷ்ணத்தை குறைச்சிக்கிறதும் நல்லது. உறவுகளில் சிலருக்கு விரிசல் நீங்கி புத்துணர்ச்சி வரும். நீங்கள் எடுக்கிற காரியம் எல்லாமே தடையில்லாமல் நல்லபடியாக நடக்கும். 7.5 சனி ஜென்ம சனியாக இருந்தாலும் கெடுபலன் வராது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக மகான்கள் குருமார்களோட சந்திப்பு இப்போ உங்களுக்கு நல்லதாக இருக்கும். தனஸ்தானத்தில் புதன் அமர்ந்து பண வரமையும் உங்களோட தேவைகளையுமே அறிந்து வருமானத்தை கூட்டிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறாங்க. இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெறலாங்க. தொழில், வியாபாரம், குடும்பம், பணவரவு, பொருளாதாரம் அப்படின்னு எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்க. பெரும்பாலும் உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லதாக இருந்தாலும் கொஞ்சம் கோபப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. அந்த சூழலை மட்டும் கரெக்டாக நீங்கள் கையாண்டால் போதும். எதிரில் இருக்கிறவங்களோட செயல்கள் தேவையில்லாமல் கோபத்தை தூண்டும். அந்த காலகட்டத்தை கொஞ்சம் சிரிச்சுட்டே கடந்து வாங்க. கோபத்தை குறிச்சிக்கோங்க. தேவையில்லாமல் வார்த்தைகளை பிரயோகம் செஞ்சு வம்பில் மாட்டிக்காதீங்க. அதே போல் யாருக்கிட்டேயும் வீணான வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அமைதியாக பொறுமையாக உங்கள் பொறுப்புணர்ந்து செயல்படுங்க. எல்லா வகையிலுமே நன்மைகளை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. ஏன்னா அவ்வளவு அது அற்புதமான சிறப்பான ஒரு கிரக சூழல் இப்போ உருவாகியிருக்கு. இந்த சூழலை எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மையை கண்டிப்பாக இந்த ராசிக்காரங்க பெற முடியும். உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு பார்த்தா மஞ்சள், பச்சை, அதுக்கப்புறம் வெள்ளை, இது 3மே அதிர்ஷ்ட நிறமாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்த்தா வடக்கு, வடகிழக்கு, மேற்கு. அதிர்ஷ்ட கிழமை வியாழன், வெள்ளி, திங்கள். இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து 27ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால இந்த 3 தினங்களும் மீனராசி அன்பர்கள் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். புதுசாக ஒரு முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா இந்த 3 நாள் தள்ளி வைக்கிறது நல்லது. இந்த 3 நாளுக்கு முன்னாடியே முடிக்கிறதும் நல்லது. இல்லை அதை மீறி செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பண்ணுங்கள். குலதெய்வத்தின் அருளால் அந்த காரியம் தடையில்லாமல் நல்லபடியாக நடக்கும்.
நீங்கள் வந்து தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை வணங்கிட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. தொட்டது தொழுகும், நினச்சது எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். இந்த மாதம் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பான உயர்வை பெறலாம் அப்படின்னு பார்த்தா, ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு காலத்தில், அதாவது 4 to 6 இந்த மணிக்கு நவகிரக வழிபாடு செய்வதால் நன்மையை பெறலாம். அதுவும் பைரவருக்கு 3 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எலுமிச்சை மாலை போட்டு தயிர் அன்னம் வைத்து வேண்டிக் கொள்வதால் உங்களுடைய சகல தோஷமும் நீங்கும், நல்ல ஒரு சுபிட்சம் உண்டாகும். இந்த 2 வழிபாடையும் தொடர்ந்து செய்யுங்க. நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வந்து சேரும்.